நளினி சுரேஷ் அவர்களே, நம்முடைய செங்குத்தர் கல்லூரி முதல்வி அவர்கள் கீர்த்தி அம்மா அவர்களே, பாசமிக்க தந்தை கிரகரி ராஜன், எல்லா சேலம் நாமக்கல் பள்ளிகளின் பொறுப்பாளர் தந்தை அவர்கள், தந்தை கிளமெண்ட் அவர்களே, இந்த பக்கத்தில் இருக்கிற எங்கள் குருக்களின் முதல்வர் அவர்கள், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை சாலமன் அவர்களே, தாளாளர் தந்தை ததேயுஸ் அவர்களே, மற்றும் உள்ள தந்தையர்களே, இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற மிகவும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே உடன் உழைக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த பள்ளியின் சிறப்பான ஆசிரிய பெருமக்களே, இந்த பள்ளியின் மாணவ மாணவிகளே, மிக முக்கியமாக இந்த பள்ளியை நம்பி இங்கே பிள்ளைகளை அனுப்புகின்ற பாசமான பெற்றோர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு அவை இங்கே இருப்பது நெஞ்சுக்கு நிறைவளிக்கின்றது. நாம் சொல்லுவோம், அடிக்கடி நானும் கூட சொல்லுவேன், பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாலாட்டு. இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதே போலத்தான் இந்த பிள்ளைகள் பரிசு பெற்றுக்கொண்ட போது பெற்றோர்கள் மற்ற உறவுகள் எல்லாம் உண்மையாகவே சந்தோஷப்பட்டிருப்பார்கள், பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட. அதே போல நிறைய பிள்ளைகள் இந்த பள்ளியிலிருந்து உருவாக வேண்டும். பார்க்கின்ற மற்ற பிள்ளைகளும் நானும் பரிசு பெறுவேன், என்னாலும் ஏதாவது சாதிக்க முடியும் என்று துணிவு கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த புனித அந்தோணியார் பள்ளிக்காக பாடுபடுகின்ற தலைமை ஆசிரியர் தந்தையையும் அவருடைய உடன் உழைப்பாளர்களையும் நான் மிகவும் மனமுவந்து பாராட்டுகிறேன். எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு கைத்தட்டி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். அவருக்கு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் ஒத்துழைக்கின்றார்கள். ஒரு விதத்தில் பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்கள். வீட்டில் இந்த ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளை புதிதாக பெற்றெடுக்கின்றார்கள். எனவே அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டும் நன்றியும், எல்லா ஆசிரியர்களுக்கும். பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த பிள்ளைகளால் நிறைய சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கடவுள் நம் எல்லாருக்கும் உயிரை கொடுத்திருக்கிறார், நல்ல உடல் நலத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இவர்கள் நல்லது செய்ய, வாழ்க்கையில் முன்னேற இந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து வழிகாட்டும். ஏற்கனவே எத்தனையோ பேர் புதிதாக இந்த பள்ளிக்கூடத்தை நம்பி பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களில் நான் எதிர்கால தலைவர்களை பார்க்கிறேன், பேராசிரியரை பார்க்கிறேன், இந்த கல்வி கல்லூரி முதல்வர் அவர்களை பார்க்கிறேன், நம்முடைய நகர்மன்ற தலைவி அவர்களை பார்க்கிறேன். நீங்கள் உருவாக்க முடியும். அறிவியல் அறிஞர்களை பார்க்கிறேன், அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருக்க போகிறவர்களை பார்க்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற அத்தனை பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும். 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ஊரில் டவுனில் சுற்றி வந்து கொண்டிருந்தானா, அங்கே பார்த்தா ஒரு புதுசாக ஒரு இன்னோவா கார் இருந்துச்சான். அதை சுற்றி சுற்றி பார்த்து வியப்போடு அவன் ரசித்து கொண்டிருந்தான். அப்போ அந்த காரினுடைய உரிமையாளர் என்னடா என் காரை சுற்றி சுற்றி பார்க்குற,
அப்படின்னு சொல்லி. இந்த பையன் கேட்டானா, ஏன் சார் இது உங்க காரா? ஆமா என் காரு தான். எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாராம், இல்லப்பா எங்க அண்ணன் வந்து எனக்கு பரிசு கொடுத்தாரு அப்படின்னு. உடனே அவனுடைய பதில், வழக்கமா என்ன நினைப்போம், எனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதானே நினைப்போம் இல்லையா? எனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்து ஒரு காரை பரிசு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா அவன் அப்படி சொல்லியா, நான் அப்படி ஒரு அண்ணனாக இருக்க கூடாதா என்று கேட்டான். அவன் தன்னுடைய தம்பிக்கு கொடுக்க வேண்டும் என்று 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் நினைக்கிறான். உடனே வரியா இந்த கார்ல போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் இந்த பையனை காரில் ஏற்றி கொண்டாராம். உங்க வீடு எந்த பக்கம் இருக்கிறது? இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, வரீங்களா? என்னை கார்ல விட்டு போறீங்களான்னு கேட்டானா. சரி என்று இந்த பணக்காரருடைய காரில் அவர் ஓட்ட இந்த பையன் அமர்ந்து கொண்டானா. வீட்டு பக்கம் வந்த உடனே அங்கே இருக்கிறதே அந்த குடிசை, அதுதான் என்னுடைய வீடு, கொஞ்சம் பொறுக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா என்று சொன்னான். காரில் இருந்து இறங்கிய உடனே போய் தூக்க முடியாமல் முடக்குவாதமுற்றிருந்த, நடக்க முடியாமல் இருந்த தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு அந்த பணக்காரிடம் வந்தானா. சொன்னானாம் அந்த பையன் தம்பியை அந்த காரை காட்டி, தம்பி நான் படித்து முன்னேற போகிறேன், ஒரு நாள் வரும் இது போல ஒரு அழகான காரை நான் சம்பாதித்து உனக்காக வாங்குவேன், நீ எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் என்று சொன்னான். பாருங்க பிரியமானவர்களே, அதற்காகத்தான் படிப்பு. இயேசு சாமி குழந்தையாய் பிறந்ததை பற்றி இந்த காலத்திலே நாங்கள் கொண்டாடி வருகிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 52வது வசனம் சொல்லுகிறது. கடைசியா வந்து அவர் உடலில் வளர்ந்தார். வயதில் வளர்ந்தால் போதாது, உடலில் மட்டும் அவர் வளரவில்லை, ஞானத்தில் வளர்ந்தார், அருளில் வளர்ந்தார். அப்படி வளர வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டாம், முன்னேற வேண்டாம். போதுமான பணம் இருந்தால் கூட முன்னேற வேண்டும். ஏன்? தேவையில் இருக்கின்ற நம்முடைய உறவுகளுக்கு, உடன் பிறந்தாருக்கு, பெற்றோருக்கு, இன்னும் எல்லா மனிதர்களுக்கா நல்லது செய்வதற்காக நீங்கள் எல்லாரும் உருவாக்க வேண்டும். நான் போகும் இடத்தில் எல்லாம் சொல்வேன், the heart of education is the education of the heart. கல்வியின் இதயம் என்ன தெரியுமா? இதயத்தை உருவாக்குவதுதான் கல்வியின் இதயம். இங்கே படிக்கிறவர்களுடைய மூளை மட்டும் உருவாகாது. புனித அந்தோனியார் பள்ளியில படிக்கிறவர்களுடைய மூளை மட்டும் உருவாகாது, இதயம் உருவாகும், நல்ல மனிதர்கள் உருவாவார்கள். அத்தகைய உருவாக்கத்தை இந்த பள்ளி கொடுக்கின்றது, தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப முக்கியமானவர்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள். ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, மொழியை தாண்டி நாம் எல்லாரும் உடன்பிறப்புகள். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நாடி நிற்கிறோம். இறைவன் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.